சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 66 காரைக்கால் அம்மையாரின் நகைச்சுவை திறத்தை அவர்தம் கேள்வி வாயிலாக என்ன கேள்வி? இறைவனிடம், இறைவா, இந்த பாம்பு உன் கரிய மிடற்றை நக்கி நக்கித்தான் அதற்கும் கரிய கழுத்து பெற்றதோ? அப்படிப்பட்ட கேள்வியால் நாம் அவர் கற்பனை திறனை ரசித்து மகிழ்ந்தோம். அதுபோல இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 67 அவரது கற்பனை வளத்தை கேட்டு ரசிக்க உள்ளோம். இப்போது பாடல் 67 பார்ப்போமா? பாம்பும் மதியும் மடமானும் பாய்புலியும் தாம் பயின்று தாழ் அருவி தாங்குதலால் ஆம்பன் உருவடிவில் ஓங்கொழி சேர் கண்ணுதலான் கோல திருவடியின் மேய சிலம்பு. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சிலம்பு என்ற சொல் கடைசியில் வருகிறது இல்லையா? இந்த சிலம்பு என்பதற்கு இருவிதமாக பொருள் கொள்ளலாம். சிலம்பு என்பது பொதுவாக காலிலே அணியக்கூடிய அணி. அதுவும் இந்த ஆண்களுக்கு களல் என்பதை போர்க்களத்திலே அவர்கள் செய்த செயற்கரிய செயலுக்காக அவர்களை போற்றி பாராட்டி அந்த மன்னன் பொன்னாலான அணியை அணிவிப்பானாம். அதுதான் களல், அது வீரக்களல். இப்போது நம்முடைய சிவபெருமானுக்கும் அப்படி வீரக்கழலாக அந்த சிலம்பு அமைந்திருக்கிறதாம். இது ஒரு பொருள். மற்றொரு பொருள், சிலம்பு என்பதற்கு மலை என்று பொருள். அதாவது மலை சரிவிலே இருக்கும் ஏறக்குரிய சமதளமான பகுதியைத்தான் சிலம்பு என்று சொல்வார்கள். இந்த சங்க இலக்கியங்களிலே இந்த சொல்லாடலை பல இடங்களில் காணலாம். உதாரணமாக, காந்தள் சிலம்பில் களிறு படிந்து ஆங்கு என பெரும்பானாற்றுப் படையில் ஒரு அடி வரும். என்ன பொருள்னா, காந்தள் மலர்களை உடைய அழகிய பக்க மலையில் யானை கிடந்தார் போன்று என்று. அதே போல மைபடு சிலம்பின் ஐவனம் வித்தி என்று ஐங்குறுநூறிலே ஒரு அடி வரும். என்ன சொல்லுது? மேகங்கள் படியும் மலைவெளியில் மலை நெல்லை விதைத்து என்று. அதனால் காரைக்கால் அம்மையார் இறைவனை மலையாக போற்றுகிறார் என்றும் கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய திருமுறைகளிலே இறைவனை மலையே என்று போற்றி பாடுவதை நாம் அறிவோம். எடுத்துக்காட்டாக மாணிக்கவாசகப் பெருமான் மாலமுத பெருங்கடலே மலையே நின்னை தந்தனை என போற்றி பாடுவார் அல்லவா? அதே போல் அருணகிரியாருடைய திருவாக்கு வேடர்குல பிடித்தோய் மலையே என்று. சாத்திர நூலாம் சிவப்பிரகாசத்திலும் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை சொல்ல வந்த உமாபதி சிவாச்சாரியார் இறைவனை அலகில் உயிருக்கு உணர்வாகி அசலமாகி என பலவாறாக புகழ்வார். அசலம் என்றால் மலை. மிகப்பெரிய சான்றோர்களை மலை என்று சொல்வர். பேச்சு வழக்கிலே மலை போல நீ இருக்கையில் எனக்கென்ன குறை என்று சொல்வார்கள் அல்லவா? இப்படி மலையின் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு சூத்திரமும் உண்டு. அது என்ன சொல்லுதுன்னா, அளக்கலாகா அளவும் பெருமையும் துளக்கலாகா நிலையும் தோற்றமும் வளப்பினும் வளம் தரும் வன்மையும் மலைக்கே என்று. இப்போ இறைவனிடம் மிகச் சிறப்பாக இந்த இயல்புகளையெல்லாம் காணலாம் தானே? நினைத்து பாருங்கள். இறைவனை மாக்கும் மனாதீதன், அவனை எந்த அளவாலும் எட்ட முடியாது, அளக்க முடியாது என்று சொல்வார்கள். அதனால்தான் அவனை அப்பிரமேயன் என்று சொல்வது வழக்கம். துளக்கலாகா என்பது அவனது சலனமற்ற இயல்பு. அவன் கருணை வற்றாத பெருங்கருணை. காரைக்கால் அம்மையும் மற்ற அருளாளர்கள் போல இறைவனை வேறு வகையிலே மலை என்கிறார். மலையின் தோற்றத்தையும் அவரின் திருக்கோல காட்சியையும் ஒப்பிட்டு பார்க்கிறார் காரைக்கால் அம்மையார். அவருடைய கற்பனை அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்போ பார்க்கிறார், அவனிடத்திலே உள்ள பொருள்கள் மலையை நினைப்பூட்டுகிறதாம். அதனால் அவன் திருக்கோலத்திலே மலையைப் போல காட்சி தருவதாக அந்த கடைசி அடியிலே சொல்ல வருகிறார். மலை என்றால் மரங்களும் விலங்குகளும் பாம்பு முதலிய ஊர்வனமும் இருக்கும். உயர்ந்தோங்கிய மலைமுகட்டிலே சந்திரனும் தோன்றுவான். ஒரு புறம் பாம்பு நெளிந்து நெளிந்து ஓடும், மற்றொரு புறமோ மென்மையான மான் தாவி தாவி ஓடும். பின்னும் ஒரு புறம் வலிய புலி பாயும், ஒரு பக்கத்திலோ அருவி வீழும். இதையெல்லாம் இறைவனிடத்தும் காணலாமே என்கிறார் காரைக்கால் அம்மையார். அவன் திரு ஆபரணமாக பாம்பு மாலை, திருமுடியிலோ சந்திரன்,
தாரகாவன முனிவர் அனுப்பிய மான் ஒரு கையிலே. பொருத வந்த புலியை உரித்து தோலாடையாக அணிந்திருக்கிறார் ஒரு பக்கம். இந்த ஆடையை பார்த்தால் சட்டென புலியோ என தோன்றுமாம். பகீரதனுக்காக சிவகங்கை பூமியிலே தாழ பாயக்கூடிய காட்சி. இவையெல்லாம் காரைக்கால் அம்மையாருக்கு மலையை நினைவூட்டுகிறது. இறைவன் திருமேனி செம்பொன் வடிவானதல்லவா? நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லுவாரே பொன்வண்ண தந்தாதியில், பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலுங்கும் என்று. அவனே பரம்பொருள் என உணர்த்த ஞானக்கண் நெற்றியிலே. அது ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை பொருந்திய ஒப்பற்றது. வேறு யாரிடத்திலும் காணப்படாத கண்ணல்லவா? முருகன் திரு அவதாரத்தை செய்வித்ததும் அதுதான், காமனை அழித்ததும் அதுதான். அக்னி வடிவாக அந்த நெற்றிக்கண். அதனால்தான் சாமியை போற்றுகிறார் பொன் உரு வடிவில் ஓங்கோழி சேர் கண்ணுதலான் என. இவன் யாவரும் விரும்பும் மலை. பாயும் புலியும் இருந்தாலும் அடியார்கள் அஞ்சமாட்டார்கள். ஏனென்றால் இறைவன் தன்னிடம் சேர்ந்தவற்றை கொடுமையில்லாதவையாக செய்துவிடுவான் அல்லவா? அடுத்து, இந்த சிலம்புக்கு வீரக்கழல் என்ற ஒரு பொருள் உண்டு என்று சொன்னாம் அல்லவா? அந்த வீரக்கழலை இவனுக்கு யார் அணிவித்தார்கள் என்று பார்த்தால், திருக்கயில ஞான உலாவிலே சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லுவார், ஆடகப் பொன்னாலான வீரக்கழலை உமையம்மை இறைவனுக்கு பூட்டினாளாம். பொற்கழல்கள் கால் மேல் பொலிவித்து என்று 16வது கண்ணியில் ஒரு அடி அழகாக வரும். அப்படி அவன் என்ன வீரச் செயல் செய்தானாம் என்று பார்த்தால், பாம்போடு திங்கள் பகை தீர்த்த ஆண்டாய் என தேவாரமே சிறப்பிக்கிறது. இப்படி பகையுடைய பாம்பும் மதியும் பகையின்றி நன்றாக இருக்க வைத்தலாலும் அது ஒரு காரணம். புலியை கண்டு மான் அஞ்சியோடுதல் இயல்பு. புலித்தோலை பார்த்தே மான், ஐயோ புலி நம்மை அழித்துவிடும் போல இருக்கிறதே என அஞ்சுகிறதாம். ஆனால் இறைவன் தன்னை சார்ந்தவற்றையெல்லாம் சிவமாம் தன்மை பெறச் செய்தலால் இங்கு மான் அஞ்சவில்லையாம். அதுபோல உலகை அழிக்கும் பெருக்கோடு ஆர்த்து வந்த கங்கையின் வேகம் தணித்து உலகை வளம் பெற கீழே பாய வைத்தலால் இறைவனின் பேராற்றல் இங்கு காணப்படுகிறதாம். ஆக இப்படி மானும் புலியும் பகையுடைய பாம்பும் மதியும் உலகை அழிக்கும் பெருக்கோடு ஆர்த்து வந்த கங்கையின் மிகை தணித்து உலகை ஆக்கும் வகையால் இழிய வைத்தலானும் பேராற்றலும் பேரரும் உடைய இறைவர் ஆதலால் அவனுக்கு வீரக்கழல் பிறர்க்கே அன்றி இவனுக்கு மட்டுமே உரியது என்று காரைக்கால் அம்மையார் இங்கு நமக்கு சொல்ல வருகிறாராம். இவ்வாறு அருள் அடையாளங்களை தாங்கியவர் பிறர் இலர் என்பது இங்கு குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.